SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடொன்றிலிருந்து வந்த பொதியால் ஆடிப்போன அதிகாரிகள். கஜேந்திரனை துண்டு பிரசுரத்தை தடுத்த போலீசார். யாழ் நெடுந்தீவில் பன்றி தாக்கியதில் பெண் பலி. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு. இலங்கையில் குரங்கம்மை பரவலை கண்டறிய விசேட திட்டம். எலிக்காய்ச்சலால் 121 பேர் பலி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட 212 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆசிட் ரக போதைப் பொருள் சுங்க திணைக்களத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பிலுள்ள பொதி சேவைகள் நிறுவனம் ஒன்றுக்கு அனுப்பியிருந்த பொதி ஒன்றிலிருந்து குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது 30 கிலோகிராம் நிறையுடைய போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறையில் போலீசார் தலையீடு காரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரச்சாரம் இடைநடுவில் கைவிடப்பட்டு தேர்தல் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான தெளிவூட்டும் துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்பாட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷாந்தன் தலைமையில் கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கயந்திரன், தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உள்ளிட்டோர் பலரும் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி வடக்கு கிழக்கில் துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதை ஏற்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தரப்பினருக்கு எதிராக போலீசார் இடையூறு விளைவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கோவில் பொறுப்பதிகாரி தேர்தலை புறக்கணிக்க கோருவது சட்டவிரோதம் எனவும் நல்லிணக்கத்தோடு உள்ள திருக்கோவில் பகுதியில் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினர். இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் கயந்திர நம்பி தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுக்கு முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதையே தாம் வலியுறுத்தியதாகவும் கஜேந்திரன் கோரியுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் பன்றி தாக்கியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் நெடுந்தீவு கிழக்கு 15ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த நாகமுத்தன் லட்சுமி என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். பன்றி தாக்கியதில் காயமடைந்த நிலையில் நேற்றிரவு நெடுந்தீவு வைத்தியசாலையிலிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த பெண் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் 2400க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் குரங்கம்மை நோய் தொற்று பரவலை கண்டறிய விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். அதன்படி நாடு முழுவதும் உள்ளடங்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு நோயாளர்களின் பதிவால் அவர்களுக்கு கொழும்பு தொற்று நோய் ஆய்வு பிரிவில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நோய் தொற்றாளர்களின் காயத்தை தொடுவதன் மூலமோ நீண்ட காலமாக நோய் தொற்றாளர்கள் சுவாசிக்கும் காற்றை சுவாசிக்க நேரிட்டாலோ இந்த நோய் தொற்று பரவக்கூடிய சாத்தியம் உண்டு என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த நோய் தொற்று வேகமாக பரவக்கூடிய அபாயம் கிடையாது எனவும் தொற்று நோயாளர்களின் படுக்கை விரிப்புகள் மற்றும் ஆடைகளூடாகவே இந்த நோய் தொற்று பரவக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குரங்கம்மை பாதித்த நோயாளிகளிடம் காய்ச்சல், தோலில் கொப்பளங்கள் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காண முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் எலிக்காய்ச்சலால் 121 பேர் பலியாகியுள்ளனர். கேரள மாநிலத்தில் ஒவ்வொரு பருவமழையின் போதும் தொற்று நோய் அதிகளவில் பரவுவதாக கூறப்படும் நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பதாகவே பல்வேறு காய்ச்சல்கள் மற்றும் தொற்று நோய் பரவ தொடங்கியுள்ளன. அரிய வகை காய்ச்சலான மேக்னைஸ், அமீபிக், மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட காய்ச்சல்களும் பரவியதுடன் எலிக்காய்ச்சலும் கேரளாவில் பரவியுள்ளது. கேரள மாநிலத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து தற்போது வரை எலிக்காய்ச்சலுக்கு 121 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். மேலும் 1936 பேர் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கேரளா மாநிலத்தில் எலிக்காய்ச்சலுக்கு 2022ஆம் ஆண்டு 93 பேரும் 2023ஆம் ஆண்டு 103 பேரும் பலியாகி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆண்டு 8 மாதங்கள் முடிவுறாத நிலையில் 121 பேர் பலியாகிவிட்டதால் இந்த மாதத்தில் மட்டும் 24 பேர் எலிக்காய்ச்சலால் இறந்துள்ளனர். இந்நிலையில் அங்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு மற்றும் அதனால் பலியானவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கவனமுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடொன்றிலிருந்து வந்த பொதியால் ஆடிப்போன அதிகாரிகள். கஜேந்திரனை துண்டு பிரசுரத்தை தடுத்த போலீசார்.
யாழ் நெடுந்தேவில் பன்றி தாக்கியதில் பெண் பலி. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு. இலங்கையில் குரங்கம்மை பரவலை கண்டறிய விசேட திட்டம். எலிக்காய்ச்சலால் 121 பேர் பலி.